Hi friends, good evening to all. PGTRP 2024. ஸோ அதற்கான நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் இதற்கான எலிஜிபிள் என்ன, யாரெல்லாம் இந்த PGTRP எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து எழுத முடியும், இதற்கான ஏஜ் லிமிட் என்ன, ஸோ எக்ஸாம் வந்து எப்போ வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க, வேக்கன்சி வந்து அந்த நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் பண்ணிக்க வேக்கன்சி மட்டும்தான் அவங்க வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து வருமா, இல்லை வந்து வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஆல் டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோ பதிவில் நம்ம 1 by 1 பார்க்கலாம். இந்த PGTRP எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 2024 வந்து 100% வந்து கண்டக்ட் பண்ண தான் போகிறாங்க. அதில் எந்த வித மாற்றமே இருக்காது. ஏன்னா நீங்கள் படிக்க வேண்டியது அப்படிங்கிறது வந்து நிறையா இருக்குது. ப்ளஸ் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆனுவல் பிளானரில் சொன்னது என்ன அப்படின்னா, மே மந்தில் இந்த PGTRP எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பப்ளிஷ் பண்ணி எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட்டில் எக்ஸாம் வந்து நாங்கள் வந்து கண்டக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆனுவல் பிளானரில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ஆனுவல் பிளானரில் சொன்னபடி வந்து இந்த 2024 ஆனுவல் பிளானர் படி கரெக்டாக வந்து அவங்க வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் படி எக்ஸாம்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 1 or 2 வீக் வேணால் டிலே ஆகலாமே தவிர ரொம்பலாம் டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஆல்ரெடி நீங்களே பார்த்துருப்பீங்க, ஃபஸ்ட்டு எக்ஸாம் வந்து செகண்ட் கிரேட் டீச்சர் தான் இந்த 2024 ஆனுவல் பிளானரில் ஃபஸ்ட்டு இருந்துச்சு. பட் அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் பப்ளிஷ் பண்ணி அந்த எக்ஸாம் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்குது. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அதுக்கான நோட்டிஃபிகேஷனும் பப்ளிஷ் பண்ணி எக்ஸாம் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்குது. தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு TNTET பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஏப்ரலில் சொல்லியிருக்கிறாங்க. அது 100% வந்து ஏப்ரல் வந்து திஸ் மந்த் வந்து கண்டிப்பாக வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நெக்ஸ்ட்டு நம்ம இருக்குது என்ன அப்படின்னா, மே மந்தில் வந்து PGTRP எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த இயரில் தான் வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து அதிகமான வேக்கன்சி வந்து நமக்கு வந்து வரப்போகுது. ஏன்னா ஒரு சில பேர் என்ன அப்படின்னா, ஆனுவல் பிளானரில் வந்து 200 வேக்கன்சி தான் இருக்குது, அவ்வளோதான் வேக்கன்சி இருக்குது, நமக்கு போஸ்டிங் கிடைக்குமா, நம்மளால் படித்து வந்து இந்த காம்படிஷன் வந்து அதாவது இந்த காம்படிஷனில் வந்து அதிகமான கட் ஆஃப் மார்க் வந்து எடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு நெகட்டிவ் தாட்லேயே இருக்கிறீங்க. இது வந்து ஜஸ்ட்டு ஏதோ வேக்கன்சி என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்காங்களே தவிர இது வந்து உண்மையான வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து கிடையாது. இந்த மே மந்த்து ரிட்டையர்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குது. பட் அப்படி இருக்கும்போது நமக்கு வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து இந்த இயரில் தான் அதிகமான வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து வரப்போகுது. இந்த இயரை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தடுத்த இயரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்தளவுக்கு வேக்கன்சி வந்து இருக்காது. இந்த இயர்லேயே மேக்ஸிமம் வேக்கன்சி அப்படிங்கிறது வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ஸ்மால் இன்ஃபர்மேஷன், இந்த PGTRP எக்ஸாமுக்கான அதாவது 140 days ஸ்டடி பிளான் டெஸ்ட் பேஜ் வந்து நம்ம அகாடமியில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஆல்ரெடி டெஸ்ட் பேஜஸ் வந்து போயிட்டுருக்குது. இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேஜர் அப்படிங்கிறது பார்க்கும்போது உங்களுக்கு யூனிட் வைஸ் இருக்கும். ப்ளஸ் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு வெரி இம்பார்ட்டண்ட். அதுவுமே நம்ம டெஸ்ட் பேஜில் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஒன்லி 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் நீங்கள் படித்தா போதும். அதுவும் யூனிட் வைஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் சைக்காலஜிக்கு இருக்கும், GK இருக்கும். பட் இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே PDF ஃபைல் வந்து ஃப்ரீயாகவே நாங்கள் கொடுத்துருவோம். அது சர்வீஸ்க்காக வந்து ஃப்ரீயாகவே பண்ணிடுவோம். அதில் ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேஜர் வந்துடும், சைக்காலஜி வந்துடும், தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்துடும், GKவும் வந்துடும். இந்த 4 பார்ட்டுமே உங்களுக்கு வந்து PDF ஃபைலாக ஃப்ரீயாகவே டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு பிளான் பண்ணி படித்தா மட்டும்தான் உங்களால் வந்து ஈஸியாக இந்த 2024 அஸ் ஏ கவர்மெண்ட் டீச்சராக உங்களால் வந்து போஸ்டிங் வாங்க முடியும். அதுக்காக தான் நம்ம வந்து இப்போ இருந்தே நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லிகிட்டே தான் இருக்கணும். நிறையா டெஸ்ட் பேஜ் வந்து அதாவது நிறையா டீச்சர்ஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஓரளவு 50% வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பட் அதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு வீடியோலுமே சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து 100% வந்து சிலபஸ் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதுக்காக தான் நம்ம வந்து சர்வீஸ்க்காக டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலுமே நம்ம வந்து ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் பேஜில் வில்லிங்காக இருக்கிறவங்க ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த PDF ஸ்டடி மெட்டீரியல் வந்து 11/4/2024 அந்த 11 வரைக்கும் தான் அவைலபிளாக இருக்கும். வில்லிங்காக இருக்கிறவங்க அதுக்குள்ளே அந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு இந்த ஸ்டடி மெட்டீரியல் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆல் டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு
ஜென்ரல் கேட்டகரி பார்த்தீங்க அப்படின்னா 53 வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம். ஏன்னா நிறையா டீச்சர் வந்து எட்ஸில் ரொம்ப டீச்சர்ஸ் வந்து எட்ஸில் இருக்கிறனால எக்ஸாம் எழுத முடியுமா எழுத முடியாதா ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கிறோம். ஜென்ரல் கேட்டகரி வந்து 53 வரைக்கும் நீங்கள் எழுதிக்கலாம். அதாவது 1/7/2000 அதாவது 2024 இதுக்குள்ளே வந்து 53 ஏஜை வந்து தாண்டி இருக்கக்கூடாது. 1/7/2024. அதே மாதிரி அதர் கேட்டகரி வந்து 58 வரைக்கும் எழுதிக்கலாம். ஜென்ரல் வந்து 53 வரைக்கும் எழுதிக்கலாம். அதர் கேட்டகரி வந்து 58 வரைக்கும் எழுதிக்கலாம். பட் அவங்களும் 1/7/2024 அந்த டேட்டில் வந்து 58 ஏஜை வந்து தாண்டி இருக்கக்கூடாது. இதுதான் ஏஜ் லிமிட்டாக ஸோ வச்சுருக்கிறாங்க. பட் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் இந்த இயரில் 100% வந்து அதிகமான வேக்கன்சிஸ் வந்து ஸோ இன்க்ரீஸ் ஆகும். அதை வேக்கன்சி நினச்சி யாருமே நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். உங்களுக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங், அது ஜென்ரல் டர்னில் ஸோ வருவதற்கு நம்ம எப்படி படிக்கணும், எப்படி படித்தா நம்மளால் வந்து அந்த ஜென்ரல் டர்ன்லேயே ஒரு போஸ்டிங்கை வந்து நம்மளால் வந்து ஈஸியாக வந்து வாங்க முடியும் அப்படிங்கிறத மைண்ட் செட்டில் வச்சு படிங்க. ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். ப்ரீவியஸ் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா 90 மார்க்கு ஸோ எடுத்தவங்கெல்லாம் ஒரு சில பேர் போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்கியிருக்கிறாங்க. பட் நீங்கள் படிக்க வேண்டியது பிளான் பண்ணி ஈஸியாக படிச்சிங்க அப்படின்னா, அதாவது நோட்டிஃபிகேஷன் முன்னால் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க தான் ஈஸியாக நல்ல மார்க் எடுத்து ஸோ போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து ஸோ நிறையா டீச்சர்ஸ் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் பாஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது வந்து ஏன்னா நிறையா இருக்குது. அந்த அளவுக்கு வந்து 100% வந்து சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்து கொஷின் மார்க் தான். ஏன்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டும் இருக்குது. ஏன்னா இந்த இயரில் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் தான் ஃபஸ்ட்டு எழுத போகிறீங்க. அதாவது பிஜிடிஆர்பி எழுத போகிறவங்க ஃபஸ்ட் டைம் எழுத போகிறீங்க. ஃபஸ்ட்டு டிஆர்பி போர்டில் கொண்டு வந்த தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் கொண்டு வந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா பிஓ எக்ஸாமுக்கு தான் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்க. அதில் நிறையா பேர் வந்து ஸோ ஃபெயில் ஆகியிருக்கிறாங்க. செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி ஸோ அதுக்கு வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. அது எழுதுனவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ரொம்பவே மாடரேட்டாக தான் ஸோ கேட்டிருக்கிறாங்க. அதுலேயுமே நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆவாங்க. அந்த மாதிரி ஸோ நிறையா அவங்களோட ஒப்பீனியன் அப்படிங்கலாம் சொல்லியிருந்தாங்க. அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் படிக்கணும் அப்படிங்கிறது வந்து ஸோ நல்லா புரிஞ்சு படிங்க. அதுக்காக தான் நம்மளோட டெஸ்ட் பேஜ் வந்து தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டு யூனிட் வைஸ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ப்ளஸ் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் இந்த டெஸ்ட் பேஜை மட்டும் நீங்கள் வந்து ஸோ கரெக்டான வேலை அந்த பிளான் பண்ணி படிச்சிங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து ஈஸியாக மார்க் அப்படிங்கிறது வந்து ஸ்கோர் பண்ண முடியும். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 கொஷின்ஸ் வரும். அதில் 50 மார்க்கு. அதில் வந்து நீங்கள் வந்து 40% எடுக்கணும். 40% மீன்ஸ் 20 மார்க் எடுக்கணும். 20 மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். இல்லை நான் 90 மார்க் தான் எடுத்திருக்கேன் அப்படின்னா, இதில் எலிஜிபிள் டெஸ்ட் 90 மார்க் எடுத்திருக்கேன், ஆனால் ஸ்கோர் பேப்பரில் 150க்கு 150 நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து நாட் எலிஜிபிள். உங்களோட ஸ்கோர் பேப்பரை வேல்யூ பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் மினிமம் 20 மார்க் எடுத்தால் மட்டும்தான் நீங்கள் உங்களோட ஸ்கோர் பேப்பர் அதாவது மேஜர் பேப்பரே வேல்யூ பண்ணுவாங்க. ஸோ அதனால் இதில் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட்ஸாக இருக்குது. அதுலேயும் நம்ம வந்து ஸோ நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனில் இருக்கும். அப்போ நம்ம படிக்க வேண்டியது சிலபஸ் மேஜர் இருக்குது. 110 மார்க் கேட்பாங்க. சைக்காலஜி 30 கொஷின்ஸ், ஜிகே 10, இதில் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட். ஸோ படிக்க வேண்டியது நிறையா சிலபஸ் இருக்குது. ஸோ அதனால் இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணால் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். நம்மளோட டெஸ்ட் ஷெட்யூல் அப்படிங்கிறது வந்து அதாவது நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தான், இல்லை வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தான், அவங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் ஷெட்யூல் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே ஒரு 4 or 5 days அப்படிங்கிறது வந்து டூரேஷன் இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு யூனிட் வைஸ் நம்ம படிக்கும்போது ஈஸியாக வந்து நம்மளால் வந்து நல்லா படித்து நல்லா ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணும்போது நம்ம எந்த லெவலில் இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் அப்படி இருக்கும்போது தான் நம்ம அடுத்தடுத்து இன்னும் அந்த யூனிட்க்கு வந்து எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரிய வரும். பட் அதுக்காக தான் நம்ம டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிறது வந்து ஸோ நிறைய டெஸ்ட் பேஜ் போயிட்டு இருக்குது. இப்போ நியூ டெஸ்ட் பேஜ் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இந்த டெஸ்ட் பேஜ் வேணுங்கிறாங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு மே மந்த்தில் ஒரு 1 வீக் வேணால் நமக்கு டிலே ஆகலாமே தவிர அதுக்கப்புறம் டிலே ஆகிறதுக்கான சான்சஸே இல்லை. கம்பல்சரி நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஸோ மே மந்த்து பப்ளிஷ் பண்ணி ஆகஸ்ட்டில் எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. அதில் எந்த வித மாற்றமே கிடையாது. பட் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டியது இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ஒர்க் போயிட்டே நீங்கள் படிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்மளோட ஸ்டடி பிளான் அப்படிங்கிறது 140 days ஸ்டடி பிளான். ஸோ அதனால் ஈஸியாக வந்து ஸோ கிளியர் பண்ணிடலாம். உங்களோட இலக்கு அப்படிங்கிறது வந்து 2024 அசிய கவர்மெண்ட் டீச்சராக போஸ்டிங் வாங்கணும்.
அதுதான் உங்களோட இலக்காக இருக்கணுமே தவிர வேறு எந்த வித ஒரியுமே நீங்கள் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா அதாவது வேகன்சி கம்மியாக தான் இருக்குது, என்னால் போஸ்டிங் வாங்க முடியுமா முடியாதா, அந்த கட் ஆஃப் ஃபேஸஸுக்கு என்னால் வர முடியுமா படிக்க முடியுமா அப்படின்லாம் தயவுசெய்து நெகட்டிவ் தாட்லாம் உங்களோட மைண்ட் செட்டில் இருக்கவே கூடாது. ப்ரீவியஸ் இயரில் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணீங்களோ 1 மார்க் 2 மார்க்லலாம் யாரெல்லாம் மிஸ்டேக் பண்ணீங்களோ அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இதுவரை படிக்கவே இல்லை அப்படின்னா கூட நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். இப்போ இருந்தே நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு டெஸ்ட் பேட்ச் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி எவ்ரிடே ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் நீங்கள் அனலைஸ் பண்ணி படிங்க. நிறையா டெஸ்ட் பேஜஸ் வந்து கொஷின் பேப்பர் நீங்கள் போட்டு பாருங்கள். ஈஸியாக வந்து இந்த 2024 அஸ் எ கவர்மெண்ட் டீச்சர் அவங்களால போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியும். அதனால் இந்த இயரில் வந்து நிறையா ப்ளஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இப்போ யூஜிடிஆர்பி பேப்பர் 1 வந்து டெட்டில் பாஸ் பண்ணால் தான் நியமன தேர்வில் வந்து எலிஜிபிள் எப்படி இருக்கோ அதே மாதிரி பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதணும் அப்படின்னாலே டெட்டில் பாஸ் பண்ணவங்க தான் பிஜிடிஆர்பிக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இயரில் அதுக்கடுத்த இயரில் கொண்டு வந்துட்டாங்கன்னா பட் நம்ம இந்த இயரில் கம்பல்சரி பாஸ் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். ஆனால் இந்த இயரில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது. ஸோ இந்த டெட்டில் பாஸ் பண்ணாமல் தான் பிஜிடிஆர்பி எலிஜிபிள் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா அடுத்தடுத்த இயரில் வந்து எப்போ என்ன வேணாலும் நடக்கலாம். ஆனால் இந்த இயரில் எதுவுமே இல்லை. ஈஸியாக வந்து கிளியர் பண்ணதுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ அதனால் தொடர்ந்து உங்களோட ஸ்டடியில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிங்க. வேறு எதையுமே நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் வந்ததுக்கப்புறம் படிச்சுக்கலாம், சிலபஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு படிச்சுக்கலாம் அப்படிலாம் தயவுசெய்து யாருமே நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகுமா ஆகாதா அப்படியா சேஞ்ச் ஆனாலும் ஒரு 15% 20% தான் சேஞ்ச் ஆக போகுது. அதில் ரொம்பலாம் ஒன்றும் சேஞ்ச் ஆக போகிறதில்ல. நமக்கு ஆல்ரெடி இருக்கிற சிலபஸ் தான். அதில் சும்மா ஒரு 15% 20% வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நம்ம படிக்க வேண்டியது நிறையா இருக்குது. சிலபஸ் சேஞ்ச் ஆகுமா ஆகாதுங்கிற பற்றி தயவுசெய்து நீங்கள் யோசிக்கவே வேண்டாம். இருக்கிற சிலபஸே நம்ம வந்து 80% படிக்கலாம். அதில் எந்த வித மாற்றமே கிடையாது. ஸோ அதனால் அதை நினச்சி நீங்கள் யாருமே ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஸோ இருக்கிற சிலபஸை நீங்கள் கரெக்டான வேலை பிளான் பண்ணி படிங்க. ஈஸியாக வந்து இந்த 2024 அஸ் எ கவர்மெண்ட் டீச்சராக உங்களால் வந்து போஸ்டிங் அப்படிங்கிறது வந்து வாங்க முடியும். கண்டிப்பாக வாங்கணும். ஸோ அதுக்கு வியாஸ் அகாடமியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் ஆல் டீட்டெயில்ஸுமே இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.